வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்லேருந்து ஸோ அட்வான்ஸுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம வந்து டீச் பண்ண போகிறோம். அதோட நம்ம பிடிஎஃப் வந்து இங்கிலீஷில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நம்ம டீச் பண்ணுறது தமிழில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா ஸோ என்ன புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ அகைன் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட டாப்பிக்குள்ளே நம்ம போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக். ஸோ பிகினர்ஸுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன தெரியணும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிடிஎஃப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன தேவை, எப்படி வந்து நம்ம மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது, யார் வந்து மூவ் பண்ணுறா, ப்ளஸ் வந்து எப்படி மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்க போகிறது இல்லை. ஸோ பேசிக்காக எப்படி ஸ்டாக் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பேஜ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டு பிகினர்ஸ் டு அட்வான்ஸு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத நம்ம போக போகிறோம். ஸோ வாட் இஸ் த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது தான். ஸோ மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ் அண்டு ட்ரேடர்ஸ் வந்து பை பண்ணி செல் பண்ணுறதுக்கான இடம் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு. அதாவது இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம போயிட்டு மார்க்கெட்டில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸோ செல் பண்ண இடக்கூடியது எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மார்க்கெட் நம்ம சொல்கிறோமோ ஸோ அதே மாதிரி இங்கே வந்து டிஜிட்டலாக ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இனி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஆஃபீஸுமே கிடையாது. ஸோ மும்பையில் இருக்குது. ஸோ என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்ற 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ இது வந்து டிஜிட்டலைஸ்டு மெட்டீரியல்ஸு. ஸோ இதுக்கான இடம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். பேப்பர் ட்ரேட் வந்து நடத்திருந்தது. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு இடத்துல வந்து பையர்ஸு, செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ புரோக்கர்ஸுமே வந்து இருப்பாங்க. ஸோ புரோக்கர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு வந்து இந்த ஸ்டாக் விற்கணும், இந்த ஸ்டாக் வந்து வாங்கணும் அப்படின்றத இன்டிமேஷன் வந்து குடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட மார்க்கெட்டோட ப்ரைசிங் மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ஸு. ஸோ வந்து எல்லா மெட்டீரியல்ஸையும் தட் மீன் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம வந்து கரெக்டாக மெயின்டெயின் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட சப்மிட் பண்ணி ஸோ அதை நம்மக்கிட்ட ப்ரூஃபாக கொண்டு வந்து ஸோ அது ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடியே வந்து குழப்படியாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்டாக மாறிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனுமே தேவையில்ல. ஸோ நம்மளோட மொபைல் ஃபோன்லேயே நம்மளோட அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நம்ம எங்கேயும் போய் அலையணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து கிடையாது. ஸோ மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து பை பண்ணி செல் பண்ணுறதுக்கான இடம் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன டாபிக் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வந்து ஏன் வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணும், ஸோ ஏன் வந்து ஸ்டாக்கை வந்து செல் பண்ணணும், எதுக்காக அப்படின்றது தான் இது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அது ஏன் இருக்குது அப்படின்றதுக்கான ரீசன் தான் இது. ஸோ இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களோட டெப்த்தை வந்து அவங்க அடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ வந்து ஹியூஜான அமௌண்ட் வந்து தேவைப்படும். தட் மீன் வந்து க்ரோர்ஸில் 10 லேக் க்ரோர்ஸு 5 லேக் க்ரோர்ஸ் அப்படின்ற மாதிரி தேவைப்படும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து பேங்க்லேயோ இல்லை வந்து நம்மளோட தெரிஞ்சவங்ககிட்டயோ நம்ம வந்து வட்டிக்கு வாங்குறதோட விட நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்போது நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ வந்து நம்ம வந்து நம்மளோட அசட்டோட பர்சன்டேஜை டிவைட் பண்ணி நம்ம வந்து ஷேர்ஸாக வந்து கொடுத்துருவோம். ஸோ அந்த ஷேரை வாங்கக்கூடியவங்க நம்மளுக்கு வந்து காசு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து கண்டினியூட்டியாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதனால தான் வந்து கம்பெனிங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ அவங்க வந்து பெரிய அமௌண்ட்டில் காசு வாங்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து வருவாங்க. இதில் செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சிருந்தா மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வர முடியும். ஸோ எல்லாரோடையும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக முடியாது. ஸோ இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஏன் வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து வருது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு யார் வந்து பணம் வந்து கொடுப்பா அப்படின்றது தான். ஸோ வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அசட்டை வந்து அலோகேஷன் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 10 crore எக்ஸ்பேண்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா, த கம்பெனி இஷ்யூஸ் த 10 லேக் ஷேர்ஸ். ஸோ 10 லேக் ஷேர்ஸை ஒரு ஷேர் வந்து ₹100 அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 10 லேக் ஷேர்ஸ் வந்து ₹100 வித்துச்சு அப்படின்னா, ஸோ அது வந்து 100 crore வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அவங்க வந்து பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேன்ஷன் வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மணி வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பையர்ஸாக இருக்கக்கூடிய நம்ம தான். ஸோ இன்வெஸ்டர்ஸு, ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸோ இவங்க தான் வந்து இந்த கம்பெனியோட லிஸ்ட் அவுட் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த கம்பெனி முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்படி வரும்? ஸோ அதை வந்து யார் வந்து வாங்குவாங்க? யார் வந்து விற்பாங்க? அப்படின்றது தான் இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து வரக்கூடிய இடம் பேர் வந்து ஐபிஓ. ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்.
ஸோ இது வந்து எப்படி அப்படின்றது எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஜொமேட்டோவோட ஐபிஓ வந்து கொடுத்துருக்கேன். 2021 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐபிஓ வந்து ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 76 ருபீஸ் வந்து அவங்க வந்து டெரைவ் வந்து பண்ணுறாங்க. அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 100 ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 7600. ஸோ இது வந்து ஒரு லாட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அது ஐபிஓ டைம் வந்து 7600 வந்து ஒரு லாட்டு. ஸோ 100 ஷேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து கம்பெனி வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு லாட்டை வந்து செல் பண்ணும்போது பையர்ஸாக இருக்கக்கூடிய நம்ம வந்து 7600 ருபீஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு லாட் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ டிமேட் அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த ஷேரை வந்து பை பண்ணுவோம். ஸோ பை பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 ஷேர் நம்மளுக்கு வந்து அலோகேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 100 ஷேர் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிற டைமில் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகிடுச்சுன்னா கிரெடிட் ஆகிடுச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ ப்ராசஸ் நடந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுக்கான 100 ஷேர்ஸ் வந்து கிரெடிட் ஆகிடும் மார்க்கெட் ஓப்பனிங்கில். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து எல்லாருக்குமே வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து 76 ருபீஸ் அப்படின்றத அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஷேர்ஸ் வந்து டெரைவ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து 100 ஷேர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு டெரைவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ எத்தனை லாட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்காங்களோ அவ்வளோ மணி வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதில் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய இடம் தான் வந்து இந்த ஐபிஓ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஐபிஓ ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் செகண்டரி மார்க்கெட்டை வந்து நம்மளுக்கு வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸை வந்து செல் பண்ணுவாங்க. அதை வந்து பையர்ஸ் வந்து வாங்கிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் பையர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா பையர்ஸ் மட்டும்தான் மார்க்கெட்டை வந்து பை அண்ட் செல்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ கம்பெனியால் பண்ண முடியாது. ஸோ கம்பெனிக்கு வந்து ஒரு பர்சன்டேஜஸ் ஆஃப் ஷேர்ஸ் மட்டும் தான் வச்சுருக்க முடியும். எல்லாத்தையுமே வந்து கம்பெனியால் வச்சுருக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து 2 மார்க்கெட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிரைமரி மார்க்கெட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட். ஸோ முன்னாடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா ஐபிஓ அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரைமரி மார்க்கெட்டில் மட்டும்தான் நடக்கும். செகண்டரி மார்க்கெட்டில் வந்து நடக்காது. ஸோ பிரைமரி மார்க்கெட்டில் ஷேர்ஸை வந்து கம்பெனி வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட ஷேர்ஸ் வந்து 10 லாட்ஸ் வந்து நாங்கள் வந்து செல் பண்ணுறோம். ஸோ வந்து 10 lakh crore ஷேர்ஸ் வந்து நாங்கள் வந்து செல் பண்ணுறோம் அப்படின்றது. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்பெனியோட அசட்டோட வேல்யூஸ், கம்பெனி எங்கெங்கே இருக்குது, என்னென்ன பிரான்ச்சஸ் வந்து இருக்குது, எவ்வளோட அவங்களோட நெட்ஒர்க் இருக்குது, ஸோ ஒரு ஷேரை வந்து எவ்வளோவா டிவைட் பண்ண முடியும் அப்படின்றத டிவைட் பண்ணி தான் ஸோ நம்மளுக்கு வந்து ஆஃபரிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் சிம்பிளாக வந்து ஐபிஓ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பை பண்ணும்போது நம்மளுக்கான அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு வந்து போகும். ஸோ கம்பெனிக்கு இப்படி தான் வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும். செகண்டரி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்ஸ் ஐபிஓ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷேரை வந்து வாங்குறது விற்கிறது. ஸோ நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கும்போது ஐபிஓவில் நான் பர்ச்சேஸ் பண்ணதை நான் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் மட்டும்தான் செல் பண்ண முடியும். ஸோ செல் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு இன்வெஸ்டரு அதை வாங்குவார். ஸோ அப்படின்னும் போது நான் அதிகமான 100 வாங்கி ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து செகண்டரி மார்க்கெட்டில் நடக்கக்கூடியது. ஸோ இன்வெஸ்டர் பை அண்ட் செல் த அமாங் த டெம்லெஸ். ஸோ மணி கோஸ் டு தி செல்லர் நாட் டு தி கம்பெனி. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கும்போது கம்பெனிக்காக அமௌண்ட்டு போகும். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து அமௌண்ட்டு போகாது. ஸோ அது வந்து இன்னொரு பையரு ஆர் இன்னொரு செல்லருக்காக அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒய் பீப்புள் பை த ஷேர்ஸ். ஸோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் யார் யார் வந்து இதில் இருக்காங்க, ஏன் வந்து ஒரு ஷேரை வந்து பை பண்ணணும். ஸோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் யார் யார் பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸு. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னால் கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடியவங்க. இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்னால் ஸோ நம்மள மாதிரி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸோ ஒருத்தர் அவங்களோட நாலேஜ் வச்சு மணியை இன்வெஸ்ட் பண்ணுறது ரீட்டைலர்ஸ் வந்து ஹியூஜாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஸோ ஸ்மால் அமௌண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல்ஸ். ஸோ நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வருவாங்க. நம்மளுக்காக நம்மளோட அமௌண்ட்டை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட்ஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்து கொடுப்பாங்க. இதை வந்து ஏன் வந்து பண்ணணும். ஸோ ஏன் ப்ராஃபிட் வித் ஷேர்ஸு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மட்டும் தான் நடக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கம்பெனி ஷேர்ஸை ஓன் பண்ணும்போது கம்பெனி ப்ராஃபிட் பண்ணும்போது நம்மளுக்கான சம் பர்சன்டேஜ் வந்து அலோகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நம்ம ஷேரை பை பண்ணும்போது
நம்மளுக்கு ஓனர்ஷிப் வந்து கிடைக்கும். ஸோ ஏன் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணணும் ஃபஸ்ட்டு? இன் ஏன் வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா, குரோத்தா இருக்கணும் நம்மளோட வெல்த்தை நம்மளோட வெல்த்தை வந்து க்ரோ வந்து பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இன்ஃப்ளாஷுவேஷன் பணவீக்கம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை காலப்போக்கில் தொடர்ந்து அதிகரிப்பது பணவீக்கம் என்று கூறுகிறோம். ஸோ இதுக்கான எளிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2020ல் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசியோட விலை வந்து ரூ. 40 இருந்திருக்கும். ஸோ இப்போ 2026ல் வந்து நம்ம இருக்கோம். அதே அரிசி அதே 1 கிலோ தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ரூ. 60. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கம்பெனிஸில் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் வாங்குறது, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போனஸு அடிஷ்னலாக நம்ம சம் சார்ஜஸ் வந்து நம்ம கம்பெனிஸை டிபெண்ட் பண்ணி அதிகரிக்கும் போது, கம்பெனி வந்து அவங்க ப்ராஃபிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக அந்த பொருளோட விலைவாசியை வந்து ஏற்றுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஸோ நம்ம சேலரிக்காக ஒர்க் பண்ணுறவங்க சேலரியை இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட பொருளோட விலைவாசி வந்து ஏறும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வாங்கக்கூடிய பொருளோட விலையும் ஏறிடும். ஸோ நம்ம வாங்கக்கூடிய சேலரியோட விலையுமே ஏறிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இன்ஃப்ளாஷேஷன் சொல்கிறோம். ஸோ இதை வந்து பணவீக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா டீட்டெயில்டான வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து இன்ஃப்ளாஷன்ஸ் பற்றி டீட்டெயில்டான வீடியோ போடுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃப்ளாஷேஷனான அஃபெக்ட் ஆன கண்ட்ரிஸ், ஸோ ஜிம்பாவே அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்து இருக்குது. இதுக்கு இன்ஃப்ளாஷேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜாக இருந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பணத்தோட மதிப்பையே அது வந்து இழந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து மணியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட்பினில் போடுறது, ப்ளஸ் வந்து கட்டுக்கட்டாக வந்து ட்ராலிஸு, ப்ளஸ் வந்து ரோட்டில் வச்சு விற்கிறது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ அப்படி க்ரோ பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நம்ம வந்து இந்த இன்ஃப்ளாஷேஷன்ஸை வந்து கணக்கு வச்சு ஸோ 6% விட அதிகமாக. ஸோ இந்தியாவில் ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 5 to 7% வந்து இன்ஃப்ளாஷேஷன் ரேட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து காமனாக வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இது வந்து அதிகரிக்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இந்த இயர் வந்து 1,00,000 வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ 7% அப்படின்றபோது 7,000. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து அதே 1,00,000 நம்ம கிட்ட இருக்கும். ஆனால் 7,000 வந்து டெப்ரிஷியேட் ஆகிருக்கும். நம்மளால் அதே 1,00,000 வந்து யூஸ் பண்ணி ப்ரீவியஸாக நம்ம பை பண்ண ஒ அதாவது நம்ம சேர்த்து வச்ச 1,00,000க்கான வேல்யூவை வந்து அது வந்து இழந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறோம். 1 கிலோ அரிசி ரூ. 40 இருந்தது. அதே 1 கிலோ அரிசி தான். பட் ஆனால் ரூ. 60 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ₹20 வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து இன்ஃப்ளாஷேஷன் ரேட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து அதிகமாகும்போது தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும். அதனால தான் வந்து எல்லாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து வராங்க. ஸோ வந்து ரிட்டர்ன் வந்து அதிகமாக எடுக்கும்போது, நம்ம சேர்த்து வைக்கிற பணத்தோட அளவை வந்து நம்ம கரெக்டாக க்ரோ பண்ணி கொண்டு போக முடியும். 6% விட அதிகமாக வந்து நம்ம கெயின் பண்ணும்போது, நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி நம்மளோட பணத்தோட மதிப்பை நம்ம வந்து தக்க வச்சுக்கிறோம். ஸோ அதனால தான் மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆகட்டும், பேங்க் டெபாசிட் ஆகட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை தான் மேக்ஸிமைஸ் பண்ணி உங்களுக்கான ரிட்டர்னாக வந்து கொடுப்பாங்க. ஸோ 1,00,000 நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 to 7%க்கு மேலே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்காது. ஏன்னா வந்து அதுதான் இன்ஃப்ளாஷேஷன் ரேட்டை வந்து பீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை தாண்டியுமே கொடுப்பாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸு ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் ஆனால் ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுமே அதே மாதிரி தான். ஸோ ரிஸ்க் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸாக வீடியோஸில் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். கண்டினியூஸாக நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸில் உங்களுக்கு வந்து வரும். அப்போது நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றத வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இதுதான் இன்ஃப்ளாஷேஷன்ஸ் ரேட்டு. ஸோ இந்தியாவில் ஆவரேஜாக 6 to 7% வந்து இருக்கும். ஸோ அந்த 6 to 7% நம்ம க்ரோ பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய இடத்துல நம்மளோட பணத்தை டெபாசிட் வந்து பண்ணணும் அப்படின்றோம். ஸோ நம்மளோட இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக 12% ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதோட பேசிக்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து நடக்குது
ஸோ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து எப்படி ஏறுது, எப்படி இறங்குது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக் இண்டிகேட்டர். ஸோ எக்கனாமிக் இண்டிகேட்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளோட எக்கனாமி என்ன லெவலில் க்ரோத் இருக்குது, ஸோ நார்மலாக இருக்கா, ஸோ மாட்ரேட்டாக இருக்கா, ஸோ நம்ம வந்து அவுட் சைடில் இருந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து இறக்கி நம்ம பண்ணும்போது, ஸோ நம்மளுக்கான எக்கனாமி வந்து க்ரோத் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக பண்ணணும் அப்படின்னும் போது எக்கனாமிக் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியூஸு அண்ட் ஈவெண்ட்ஸு. ஸோ வந்து ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு, ஸோ மோடி வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பேசி முடிச்சிருக்காரு அப்படின்றத பொறுத்துமே நம்மளோட ஸ்டாக் அண்ட் ப்ரைஸ் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதே மாதிரி ஒன் மோர் பாயிண்ட்டு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸு. ஸோ கம்பெனியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தராங்க, ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்குது, ஸோ கம்பெனிஸ் வந்து நல்ல டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க, ஸோ கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து நல்லா இருக்குது, ஸோ மாட்ரேட்டாக ப்ரைஸஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது கம்பெனியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போதும் நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும், ஸோ கம்பெனியோட ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து டிவிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள், ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் நடக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ ₹100 நம்ம பை பண்ணி ₹120 நம்ம செல் பண்ணும்போது ₹20 பெர் ஷேருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அதே லாஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸில் வந்து இப்படி நடக்கும். ஸோ அதே வந்து ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து அப் சைடுமே ப்ராஃபிட் வந்து பண்ணலாம், டவுன் சைடுமே ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படின்றது அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து டீச் பண்ணுறோம். ஸோ ஸ்டாக்ஸில் எப்படி வந்து லாஸஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ₹100 நீங்கள் வாங்குறீங்க, ₹90 நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா ₹10 வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு மைனஸாக வந்து நடக்கும். ஸோ இப்படி தான் மா ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நடக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாப் எக்ஸ்சேஞ்சஸ் யார் யார் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலாக வந்தவங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேப்பரில் இருந்து ஸோ ஆரம்ப காலத்தில் இருந்து ஸோ இப்போ வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகி இவங்களுமே ட்ரேட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து நம்மளோட ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, எம்சிஎக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து கோல்டு, சில்வரு, க்ரூட் ஆயில் அப்படின்னுமே நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இவங்க தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் எக்ஸ்சேஞ்சஸ்ஸு. இவங்க மூலியமாக தான் நம்ம வந்து ஷேர்ஸ் வந்து வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். ஸோ கோல்டு, சில்வரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். ஸோ 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ஸு, ஒரு கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங். ஸோ இதுதான் நமக்கு வந்து முக்கியமான டாப்பிக்கு. ஸோ ட்ரேடிங் டைப்ஸு. ட்ரேடிங்கில் என்னென்ன டைப் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கு, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கு, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ட்ரேடிங். ஸோ இது எல்லாமே ட்ரேடிங் டைப்ஸு. அதை நம்ம வந்து எதில் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து எஃப்என்டோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே எதில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஃப்என்டோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எஃப்என்டோ அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறது, ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறது. ஸோ நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்னன்ற வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு ஸோ ஆல்மோஸ்ட் பிகினராக கொஞ்சம் எஃப்என்டோனா என்னென்னு தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து புரியும். ஸோ இல்லை நான் வந்து இப்போ தான் ட்ரேடிங் வந்து லேர்ன் பண்ண போகிறேன், ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்னன்ற வீடியோ வந்து நம்ம அப்கமிங்கில் நம்ம வந்து போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ட்ரேடராக உள்ளே வரவங்களுக்கு நம்ம வந்து என்ன டீச் பண்ணுறோம். ஸோ ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் ஃபார் பிகினர்ஸ்க்கு. என்னென்ன நீங்கள் கற்றுக்கணும், ஸோ என்ன கற்றுக்கிட்டா நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் சர்வே வந்து பண்ண முடியும் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டிப்ஸை வந்து டீச் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணக்கூடியது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றத நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொசிஷன் சைஸு. ஸோ என்ன லெவல் ஆஃப் சைஸில் நம்ம வந்து பொசிஷன் வச்சுருக்கணும் அப்படின்றது. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸை நம்ம வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஸோ எப்போ வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணணும், ஸோ எப்போ வந்து நம்ம ஸ்டாப் லாஸில் புக் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டாப் லாஸை நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணணும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சைக்காலஜி. ஸோ மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற சைக்காலஜி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக். ஸோ சார்ட்டை ரீட் பண்ண தெரியணும். ஸோ எப்படி வந்து ஒரு ட்ரேடிங் சார்ட்டை வந்து ரீட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கேண்டில்ஸ்டிக்ஸோட பேசிக்ஸ்னால் என்ன, ஸோ சார்ட்டை பற்றியான வீடியோ தான் நம்ம வந்து போட போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்கு. ஸோ
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பர்சனலாக கூட மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றியான டீட்டெயில்டான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேத் டெய்லர்ஸ்.